இந்த காய்கறி தான் நல்லது, அந்த காய்கறி தான் முடிஞ்ச நல்லது. வரைக்கும் நீர் காய்கறிகள் பெஸ்ட்டு. நீர் காய்கறிகள் அப்படிங்கிறப்ப இந்த சொரக்காய், இந்த சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது ரசம் வேணும், கண்டிப்பாக ரசம் எதிர்பார்ப்பாங்க. ரசம் எதிர்பார்க்குறப்ப என்ன பண்ணலாம்னா, தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியில் விதையை நீக்கிடணும். தக்காளியில் விதையை நீக்கிட்டு ரசம் வைக்கலாம். இல்லைன்னா மலநெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஜூஸ் போட்டு குடிக்கிறோம்ல, ஹேர் ஃபாலுக்கெலாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்களா மலநெல்லிக்காய், அந்த மலநெல்லிக்காவை வாங்கிட்டு வந்து நம்ம புளிக்கு பதிலாக, தக்காளிக்கு பதிலாக அதை அரைச்சி நம்ம வந்து ரசமாக வைக்கலாம். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே மறைமுகமாக நீர் காய்கறிகள், நெல்லிக்காவும் நீர் சத்து உள்ளது தானே. இதெல்லாம் என்ன ஆகும்னா, சிறுநீரகத்தில் அந்த உப்பு வந்து வெளியேற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு இல்லையா, அங்கே போய் இதனுடைய டைல்யூஷன் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உப்பை முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி ஓரளவுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நான் சொல்கிறேன் இந்த உணவு வழக்கங்கள் எல்லாமே. இப்போ நீர் காய்கறிகளுக்கு அதாவது காய்கறிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே சுத்தமான நீராக தான் இருக்கும். அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நீரும் சுத்தமான நீராக தான் இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் அரிஞ்சு பார்க்குறீங்களா, அப்படியே ஒரு ட்ராப் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ தூய்மையான நீர். இப்போ மரம் வந்து சத்து எடுக்குது அப்படின்னா, அது வந்து தனக்கு தேவையான நல்ல சத்துக்களை எடுத்து தன்னோட உயிராற்றலையும் கொடுக்கறது தான் பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே.